டேய் மணி 7 மாதிரி இருக்கு. பேசாம வெளியே போய் சாப்பிட்டு வந்துடலாமா? போலாமே. டேய் மணி 7 போய் நம்ம மேட்ச் பார்க்க போண்டா. நீயே பெரிய கிரிக்கெட் பிளேயர், நீயே செகண்ட் இன்னிங்ஸா போய் பாப்ப. இவன்டா இவ்வளவு ஆர்வமா போறான்? நமக்கு 100 ரூபா மிச்சம். 7:30 மணிக்கு மேட்சுக்கு 7 மணிக்கே போறாங்கிறான். டேய் மச்சான், கொஞ்சம் வெளியே வந்த வண்டி ட்ரையா நின்றுச்சுடா. அந்த ஒரு டென்ஸ் கிட்ட வந்து என்ன பிக்கப் பண்ண வரியா? மச்சான் மணி 7டா. அதுக்கு டேய் மச்சான், கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு சில விஷயம் வர மாட்டேன். அதுவும் இந்த ஏப்ரல் மே மாசத்துல 7 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். வச்சிருந்தா நேத்து நைட்டு கரண்ட் போனதுடா. காலைல வரைக்கும் வரவே இல்ல. போன்ல வேற சார்ஜ் இல்லாம. நேத்து யார் மேட்ச்ல ஜெயிச்சா? டேய் உனத்தா ஆர்சிபி தான். ஆமா, நேத்து ஆர்சிபிக்கு மேட்சே இல்லையே. டேய் நான் முன்னாடி மேட்ச் வரேன். முந்தா நேத்து மேட்சே இல்லையே. டேய் மணி 7 போய் மேட்ச் பார்க்க போறேன். உச்சி வெயில் 12வது மணி 7 போகுதுன்னு புளிட்டு போது வர. நமக்கு தெரியாம ஏதோ பண்றான். இன்னைக்கு கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம். என்னடா இவன் 7 மணிக்கு மேட்ச் பாக்குற சீரியல் பார்த்துட்டு இருக்கான். இப்படிதான்டா ஊருக்குள்ள சில பேர் இந்த 2 மாசம் மட்டும் ஐபிஎல் பாக்குற மாதிரி நடிக்கிறவனுங்க. இவனுங்க பேருதா ஃபேக் ஐபிஎல் ஃபேன். எல்லாரும் மணிரத்னம் ஃபேன்ஸ் சொல்றதுனால மணிரத்னம் படம் பார்க்காதவங்களா மணிரத்னம் ஃபேன்ஸ் சொல்லுவாங்களா? அந்த மாதிரிதான் இவனும். டேய் இவனுங்களா இப்படிதான்டா. நீ வா போலாம்.